சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சேதுகிட்ட பார்த்தா டாக்டர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. உங்க மனைவி வயித்துல 2.5 மாசத்துக்கான கருவளர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா சேதுக்கு அதிர்ச்சி ஆயிருது. என்ன டாக்டர் சொன்னீங்க? 2.5 மாசமா? இல்ல டாக்டர், நல்லா பாத்தீங்களா? என்னுடைய மனைவி தமிழ்ச்செல்வி வயித்துல 5 மாசத்துக்கான கரு இருக்கணும். நீங்க 2.5 மாசம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்கவும், உங்க மனைவி வயித்துல 2.5 மாசத்துக்கான கரு வளர்ச்சி நல்லாவே இருக்கு. இப்பதான் நான் ஸ்கேன் பண்ணிட்டு வரேன். நீங்க 5 மாசம்னு சொன்னீங்க. உங்க மனைவி வயித்துல 5 மாசத்துக்கான குழந்தை இருக்குன்னா வயிற்ற பார்த்தே தெரிஞ்சிருக்கணுமே. உங்க மனைவியோடைய வயிறு 5 மாசம்னா இன்யாரும் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கும். அதை வச்சு கூட உங்களால கணிக்க முடியல. உங்க மனைவி 5 மாசம்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், அது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா டாக்டர் கிட்ட பேச போகையில அப்பதான் பார்த்தா மோகனா, சேது நான் எதா இருந்தாலும் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும் இங்க பார்த்தா சேதுவும் சரிங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் பார்த்தா மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வெளியே வரவும் இங்க சேதுவை மோகனா கூப்பிடுறாங்க. சேது இங்க வாப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சேதுவை கூப்பிட்டுட்டு தனியா போகவும் இதை பார்த்துட்டு ஈஸ்வரி எங்கே 2 பேரும் தனியா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் பார்த்தா பின்னாடியே போகுது. இங்க பார்த்தா மோகனா சேதுவோடைய கையை பிடிச்சு, சேது என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், ஐயோ சினிமா என்ன இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு சினிமா? இங்க என்ன நடக்குது? தமிழ்ச்செல்வி 5 மாசம் தானே, இவங்க என்னன்னா 2.5 மாசம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், அது சேது உண்மையிலே தமிழ்ச்செல்வி அப்ப நம்ம ஸ்கேன் பண்ண வந்தப்ப மாசமாவே இல்லப்பா. அப்பா உங்க அம்மா ஏதோ பயந்துகிட்டு தமிழ்ச்செல்வி மாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனையப்ப இந்த மாதிரி தமிழ் தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சுல. அப்போ நீ தமிழ்ச்செல்வியை அருவாள் எடுத்து வெட்ட போனேல, அப்போ அவங்க அம்மா தான் அவங்க பிள்ளையோடைய உசுருக்கு பயந்துக்கிட்டு தமிழ்ச்செல்வி மாசமா இருக்கிறதா பொய் சொல்லிட்டாங்க. போன தடவை நானும் தமிழும் ஸ்கேன் பார்க்க வந்தோல, அப்பதான் டாக்டர் தமிழ்ச்செல்வி மாசமாவே இல்லைன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். தமிழுக்கும் அப்பதான் தெரியும். தமிழ்ச்செல்வியோடைய அம்மா அப்பாவும் என்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாங்க, இந்த உண்மையை எப்படியாவது சொல்லிடாதீங்க, நீங்க தான் பாத்துக்கிறேன்னு. அதனாலதான் வீட்டில் நான் எந்த உண்மையும் சொல்லலை. நீ உங்க அம்மாவே மறுபடியும் இந்த வீட்டில் பிறக்க போறாங்கன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷத்துல இருந்த. உன் கனவுல மண்ணள்ளி போறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை. அதனாலதான் எதையுமே நான் சொல்லலை. ஆனா இப்பதான் தமிழ்ச்செல்வி வயித்துல நம்ம வீட்டு வாரிசு வளருதேப்பா, நீ இதை கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிறாம தமிழ்ச்செல்வி மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும் இதை பார்த்தா ஈஸ்வரி எல்லாத்தையும் கேட்டுருது. ஓ, கதை அப்படி போகுதா? அதனாலதான் ஸ்கேன் அப்படின்னு சொன்னாலே ஓ முகத்திலையும் அந்த தமிழ்ச்செல்வி முகத்திலையும் ஈயாடலையா? நான் வச்சுக்கிறேன் இதை. இந்த வீட்டு வாரிசை இவன் நல்லபடியா எப்படி பெத்தெடுக்கிறான் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்கு. இப்பதான் தமிழ்ச்செல்வி வயித்துல 2.5 மாசத்துக்கான கரு வளர்ந்துகிட்டு இருக்குப்பா. இப்பதான் அவளை பார்த்து கவனமா வச்சுக்கிறணும். அவளை ரொம்ப மனசெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கிறணும். ரொம்ப அதிர்ச்சி பெற மாதிரி எதையும் சொல்லவும் கூடாது. தமிழ்ச்செல்வியை தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா எனக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மோகனா சொல்லவும், சரிங்க சின்னம்மா, எப்படியோ எங்க அம்மா மறுபடியும் இந்த வீட்டில் பிறக்க போறாங்களே, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம தமிழ்ச்செல்வியை விட்டு பிரிஞ்சு ரொம்ப மாசம் ஆகுது. ஆனால் இப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுல கரு வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா திரு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே தமிழும் பார்த்தா வெளியே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேது காலில் விழுகவும், என்ன தமிழ் பண்ணிக்கிட்டு இருக்க, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேதுவும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சேது தமிழை தனியாக கூட்டிகிட்டு போய், சரி தமிழ், ஓ வயிற்றுல 2.5 மாசத்துக்கான கரு இருக்குன்னு சொல்கிறாங்க, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்கவும், அது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், எப்படி தமிழ், நம்ம 2 பேரும் பிரிஞ்சு பல மாசம் ஆகுது, ஆனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்குறாரு. அன்னைக்கு நம்ம கொடைக்கானல் போனோம்ல, உங்களை கூட காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லி நானும் தேடி வந்தேல, அப்ப யானை துரத்தும் போது ஒரு குழியில விழுந்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் கேட்கவும், ஆமா, அப்ப கூட பசிக்குதுன்னு சொல்லிட்டு மேலேருந்து ஒரு பழம் விழுந்து எடுத்து சாப்பிட்டோமே, அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கூட நமக்கு ஞாபகமே இல்லை. உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆமா தமிழ், அப்பதான் மாமா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். அதனாலதான் இப்ப என் வயிற்றுல உங்க வீட்டு வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் சொன்னதும் இங்க சேது பார்த்தா இங்கே ஒண்ணுமே சேதுக்கு புரியாம என்னென்னமோ சொல்ற தமிழ். ஆனா எப்படியோ எங்க அம்மா இந்த வீட்டுக்கு நல்லபடியா பிறந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. என் மேல கோவம் இல்லையா மாமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என் மேலேயே தீராத பழி ஒண்ணு இருக்கு. ஆனா நீ என் மேல அம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்க.